ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பலாப்பழ கேக் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பலாப்பழ கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். மைதா 1 கப், சர்க்கரை 3/4 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், பலாப்பழ துண்டுகள் 15, எண்ணெய் 4 ஸ்பூன், ஏலக்காய் 5, முட்டை 2. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை நல்லா மாவு போல் திரிச்சிக்கலாம். சர்க்கரையை திரித்து எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூலாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழத்தில் எடுங்க, அதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கூழாக்குன பலாப்பழத்துக்கு கூட நம்ம முட்டையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயும் இந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன், நீங்கள் என்னென்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், முட்டை, எண்ணெய், பலாப்பழக்கூழ் எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 3/4 கப் சர்க்கரை பொடிச்சு வச்சது, ஏலக்காய் பொடியாக்கி வச்சது, முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, நீங்கள் பேக்கிங் சோடா இருந்தாலும் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கூழை பலாப்பழ கூழை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இனி எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் சேர்த்துக்கேன். இன்னும் உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த பதம் தான் கரெக்டு. இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன். நீங்கள் கேக் பாத்திரம் இருந்தால் கேக் பாத்திரம் எடுங்க, இல்லைனா சாதா டிஃபனில் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் எதாவது விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். மாவு ஊற்றி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் குக்கரில் பண்ணுறதுனால அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பண்ணால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் குக்கரில் ஸ்டாண்டு வைக்கலை, ஏன்னா எனக்கு நான் வச்சுருக்க பாத்திரம் கரெக்டாக தான் இருக்குது, ஸ்டாண்டு தேவையில்லை. பாருங்கள், பாத்திரம் மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இதை ஒரு மூடி எடுத்து நல்லா கொஞ்சம் டைட்டாக மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா சைட்லலாம் கரெக்டாக அழகாக கேக் ரெடியாகி வந்திருக்கு. ஒரு குச்சி எடுத்து லைட்டாக குத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு. மெயினாக கேக்கு ஹீட்டு கம்மியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பலாப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.